பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த ஜேடிகே டிவியின் இந்த செய்தி மூலமாக உங்களை பார்க்குறதுல, உங்களோடு கூட பேசுகிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் கூட நாம் ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் ஒரு சிறு ஜெபம் செய்து நாம் ஆரம்பிக்கலாமா? ஜெபம். எங்களை கிருபையை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேலையிலும் கூட நம்முடைய வேத வார்த்தையை தியானிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு என்னுடைய இருதயத்தின் கண்களே நீ திறந்தருளும் சுவாமி. கர்த்தாவே, வேதத்தை குறித்து நாங்கள் ஆராயும் பொழுது, வேத வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறாப்பா. இந்த 2 நாட்களிலே கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்தி கொண்டு விட வேண்டியவைகளை விட்டுவிட்டு உமக்கென்று நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே கலைந்து போட வேண்டியவைகளை கலைந்து போட்டு நாங்கள் எதை நோக்கி நாங்கள் ஓடுகிறோமோ அந்த இலக்கை நோக்கி நாங்கள் ஓட எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நாங்கள் உண்மை முன்வைத்து நாங்கள் செயல்பட என் தேவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்தரல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறாப்பா. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் மகிமைப்படும் இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வெளியிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின என்ற ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆம், புதிதான ஒரு வாழ்க்கை, புது சிருஷ்டி. வேத வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நாம் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறோம். புது மனிதனாக நாம் மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கை புதிதாக மாறுகிறது. ஒரு புதிதான வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. பழையவைகள், பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான, எல்லாமே புதியதாக மாறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த லெந்து நாட்களிலே, இந்த லென்த் டேஸ்ங்கிறது ஒரு வசந்த காலம், அதாவது ஒரு ஸ்ப்ரிங் சீசன், குளிர்காலத்துக்கும் கோடை காலத்திற்கும் இடைப்பட்டதான ஒரு காலம். இந்த வசந்த காலத்திலே, இந்த லெந்து நாட்களிலே, நமக்கு கொடுத்த இந்த நல்ல நாட்களிலே நாம் செய்ய வேண்டியவை, தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நம்முடைய மாம்ச தீய குணங்களை நாம் விட்டுவிட்டு நாம் தேவனிடம் மன்றாடி மனம் திரும்பி நம் வாழ்க்கை முழுவதுமாக மாறும்படியாய் நாம் தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கர்த்தருக்கு பிரியமில்லாத வேண்டாத காரியங்களை, பழக்க வழக்கங்களை நாம் விட்டுவிட்டு தேவனுடைய உறவில் வளர இந்த நாட்களை பயன்படுத்துவது மிக அவசியமாக காணப்படுகிறது. தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர் எதிர்பார்க்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம்ல. அப்போ தேவனுடைய ஆலயம் எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். அப்போ அது எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு சொல்லி நம்மளும் விரும்புவோம்ல. அதே போல் நம்முடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கும் பொழுது அதை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு புது வருஷத்துக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, நம்மளுடைய வீட்டில் கூட நம்ம என்ன செய்வோம், பழைய திங்ஸோ பழைய காரியங்களோ நம்ம எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஒரு புதிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம போவோம்ல. புதிய பொருட்கள், புதிய காரியங்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம், எல்லாம் புதிதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்ப்போம்ல. ஒரு வீட்டுக்கு கூட பாருங்க, அது வீடு பழைய வீடு தான், ஆனால் அதை புதுசாக மாற்றணும் என்று சொல்லி ஒரு ஆவல் நமக்குள்ளாக இருக்கும்ல. பெயிண்ட் அடித்து ஒரு புதியதாக மாற்றணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆசை, ஒரு ஆவல் நமக்குள்ளாக காணப்படும். அதே போல் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, நம்மளுடைய பாவ வாழ்க்கையை விட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வாழும் பொழுது, கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை புதியதாக மாறுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு முட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த முட்டையை அப்படியே மூடி யூஸ் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா
அது என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்யும், கெட்டு போகும். ஸோ அதே முட்டை வந்து கோழி அது மேலே இருந்து அடை காக்கும் பொழுது அது என்ன செய்யும், அதுக்குள்ளாக ஒரு புதிய ஜீவன் உண்டாகும். அப்படி தானே? ஸோ அதே போல தான் இயேசுவோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றம் உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் சொல்லும் பொழுது முழுவதுமாக அவருக்குள்ளாக என்ன செய்யணும், நாம வந்துடணும். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நாம் புது சிருஷ்டியாக நாம் மாற்றப்படுகிறோம். பழைய பாவ காரியங்கள் எல்லாம் விட்டு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் என்ன செய்கிறோம், வாழுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நாம் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாவிட்டால் நம்முடைய வீட்டிலோ நம்முடைய வாழ்க்கையிலேயோ ஒரு இருள் இருக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக நம்முடைய மனதிலே ஒரு காரியங்கள் அழுத்தி கொண்டு இருக்கும். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் வரவில்லை. என்ன வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அது கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது அல்ல. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்காமல் உலகத்துக்குள்ளே நாம் இருப்போமானால் நம்ம போகிற பாதையில் வந்து ஒரு சரியான வழியை நம்ம என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறது என்றால் ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஸோ எப்படி நம்ம புதிதாக்கப்படுவது என்று சொல்லி பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இப்போ ஒரு குயவன் கையில் உள்ள ஒரு களிமண்ணால் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, குயவன் செய்கிறத பார்த்துருப்பீங்க. அப்போ கையில் உள்ள அந்த களிமண் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு அவர் என்ன செய்கிறாராம், தன் பார்வைக்கு சரியானபடி, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக அதை வணைந்தான் அப்படின்னு சொல்லி. அப்போ குயவன் கையில் உள்ள களிமண் கெட்டு போயிடுச்சு, அப்படி தானே? அப்போ கெட்டு போனது வந்து அவர் இது கெட்டு போயிடுச்சு, இது இனிமேல் யூஸ் ஆகுது, இதை தூக்கி போட்டு வேற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யலை, அதை விடலை. அதே கெட்டுப்போன அந்த களிமண்ணை வைத்து திருத்தமாய் இன்னும் புதிதாக அவருடைய விருப்பப்படி, அவருக்கு சரியானபடி வசனம் சொல்லுது, அவர் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அவர் என்ன செய்கிறாராம், அதை திருத்தமாய் வேறே பாண்டமாக வணிதன். அப்போ அந்த களிமண் வந்து அந்த குயவனுடைய விருப்பத்துக்கு தன்னை என்ன செய்யுது, விட்டு கொடுக்குது. அப்போ விட்டு கொடுக்கும் பொழுது அவர் தன்னுடைய விருப்பப்படியே வேறே பாண்டமாக அதை என்ன செய்கிறாரு, வணையார். ஒன்ஸ் அது கெட்டு போயிடுச்சுன்னா தூர அவர் என்ன செய்யலை, வேற குப்பையில் அதை போடலை. கெட்டு போனதாக இருந்தாலும் திருத்தமாய் அதை என்ன செய்கிறார், வேறே பாண்டமாக வணையார். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்களுக்குள்ளாக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவோ பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள் நம்ம செய்து பாவத்திலே புரண்டு எழும்பி நம்ம இருந்துக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கையில் நம்ம ஒரு அழகான ஒரு மண்பாண்டமாக நம்ம வரணும்னா அவருடைய கரங்களை நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும், நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு நான் என்ன விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி முழுவதுமாக அவருக்குள்ளாக நம்ம வரும் பொழுது அவருடைய விருப்பப்படி நம்மளை என்ன செய்கிறார், ஒரு அழகான ஒரு பாண்டமாக நம்ம வணையிறார். ஒருவேளை அவருடைய கரத்தில் இருக்கிற நாம் திரும்ப என்ன செய்ய முடியாது, அவருக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம பாவத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய மாட்டோம், விழ மாட்டோம். பாவத்தில் இருந்த நம்மை அவர் என்ன செஞ்சார், தூக்கி எடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவருடைய இரத்தத்தையே நமக்காக அவர் என்ன செஞ்சார், தியாகம் செய்தார். கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் அப்படியே விழாவில் குத்தும் பொழுது, ஈட்டியால் குத்தும் பொழுது தண்ணீரும் இரத்தமும் புரண்டோடிச்சான். அப்போ அவ்வளோ ரத்தத்தையும் நமக்காக அவர் என்ன செஞ்சார், அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தினார்ல. அந்த ரத்தத்தினால ஆண்டவர் என்னை நீர் கழுவுன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு, அவருடைய விருப்பப்படியே அழகிய ஒரு பாண்டமாக நம்மை வணங்குகிறார். அசுத்தத்திலிருந்து எடுத்து நம்ம என்ன செய்றாராம், புதுப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பாவங்களை அவர் வந்து நம்முடைய முதுகுக்கு பின்னால் அவர் இருந்து விட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அவர் அகற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழும் பொழுது நம்முடைய பாவ வாழ்க்கை விட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ நாம் தொடங்குவோம். புதிதான வாழ்க்கையை தேவன் நம்ம கிட்ட என்ன செய்றாங்க, எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடைக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து
பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அப்போது ஒரு இரத்தத்தில் ஒரு அசுத்தத்தில் நம்ம கிடக்கும் பொழுது அப்படியே நம்ம விட்டு போகாமல் நம்மளை பிழைக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு கொடுக்குற. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டு கொண்டு ஒரு பாவ காரியத்தில் அகப்பட்டு கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை விட்டு நாம் தூரமாக போயிட்டு நம்முடைய விருப்பப்படியே செய்து நம்மளுடைய இச்சைகளின்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். நம்ம அப்படியே அசுத்தத்தில் விட்டுட்டு நம்மை கண்டும் காணாதவமாக போகிற தேவன் அல்ல. அவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவர் நம்மை சுத்திகரிக்கிற ஒரு தேவன். ஒருவேளை நம்ம ஒரு விரும்பத்தகாத ஒரு இடத்துல கூட நம்ம என்ன செய்யலாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்றாரு, நம்மை அதிலிருந்து தூக்கி எடுத்து நம்மை சுத்திகரித்தார். அவர் நம்மை சேர்த்து கொண்டார். அவருக்குள் நாம் இருப்பது தான் மதிப்பு. ஒருவேளை நம்ம பாவம் செய்யும்போது ஒருவேளை மக்களோடு சேர்ந்து நாம் வாழும் பொழுது நமக்கு அது நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம். ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம உலகத்தை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக அந்த பாவத்தில் நம்ம விழுந்து அதை செய்து கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி நம்மை அழைக்கிறார். நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து வாழ்வதுதான், அவருக்குள் இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க காலில் ஒரு புண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புண்ணு ரொம்ப அவங்க அதை கேர் பண்ணாமல் விட்டு அந்த புண்ணு ரொம்ப நாற்றம் எடுத்து புழுக்கெல்லாம் அரித்தாலுமே மற்றவங்களுடைய பார்வைக்கு அது ரொம்ப அருவருக்கத்தக்கதாக அது காணப்படும்ல. ஆனால் அந்த டாக்டர் என்ன செய்வாங்க, அதை அப்படி பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி அதை நல்லா சுத்தம் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மருந்து போட்டு அதை சரிப்படுத்த முடியும். டாக்டரால் அது முடியும், அதுக்குரிய மெடிசன்ஸ் கொடுத்து அப்படி தானே. அப்போ அதை பொறுமையாக அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த காரியத்தை செய்கிறாங்க. அதை சரிப்படுத்துறதுக்கு அதை குணப்படுத்துறதுக்கு அவரால் முடியும். அதே போல் நம்முடைய பாவ நோய்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்க ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதற்கு தகுதியானவர் நம்முடைய தேவன் மட்டுமே. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் சொல்லி பார்க்கிறோம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அப்போ நம்மையும் அவர் பரிசுத்தத்திற்கே என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆம், நம் தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது தேவன் அதுக்குரிய உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ உலகம் போகிற பின்னே நம்ம என்ன செய்யக்கூடாது, போகாமல் தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாங்க அந்த லக்கை நோக்கி ஓடுறதுக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு அந்த லக்கை நோக்கி ஓடுறதுக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும், நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த பாதையிலே நாம் பொறுமையோடு நம்ம என்ன செய்யணும், ஓட வேண்டும். அதை தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அசுத்தங்களை மாற்றுறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். 1 மேலே அது வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது பாவங்களை அறிக்கையிடுறதுக்கோ நம்முடைய பாவத்தை போக்குறதுக்கும் ஜனங்கள் தங்களுடைய சரீரத்தை காயப்படுத்துகிறாங்க, புண்ணிய ஸ்தலங்களை தேடி போகிறாங்க, எங்கெங்கேயோ அவங்க கடந்து போகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆனால் மெய்யான கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யலை, அதில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்க. அவருடைய இரத்தத்தால் மட்டுமே நமக்கு ஒரு விடுதலை உண்டு. அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். நம்மை மீட்டெடுக்கிறதுக்காக, நம்மை பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு கொடுக்கறதுக்காக அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி நம்மை முழுவதுமாக நமக்காக அவர் என்ன செஞ்சார், அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப அந்த இரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இது வார்த்தை சொல்லுகிறது. கொலோசியர் 3:9-10 நம்ம பார்க்கிறோம், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி வேத வார்த்தை இங்கே சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்குரிய பழைய மனுஷனையும் பழைய செய்கைகளையும் நாம் கலைந்து போட்டு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படி. அப்போது நம்ம எப்படிப்பட்ட மனுஷன் நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோமா, நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயல், அவருடைய சாயலை தான் நம்மளை படைச்சிருக்கிறார்ல. அப்போ அதற்கு ஒப்பான பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை
தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி இங்கே வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு புதிய மனுஷனை நம்ம என்ன செய்கிறோம், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை என்ன செய்கிறாரு, மாற்றுறார். புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம். அவருக்குள்ளாக நம்ம வாழும் பொழுது ஒரு புதிதாக்கப்பட்ட வாழ்க்கையாக நம்ம என்ன செய்ய முடிய வாழ்க்கை காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, எது புதிதாக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளுடைய மனம் புதிதாகிறதுனாலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி இங்கே வேத வார்த்தை சொல்லுகிறது. அப்போது நம்மளுடைய மனம் புதிதாகிறதுனாலே, அப்போது ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழும் பொழுது எது புதிதாக்கப்படுகிறது, நம்மளுடைய மனம் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பகுத்தறியத்தக்கதாக தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், இங்கே நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய மனம் எப்போ புதிதாக்கப்படும், ஆண்டவருக்குள்ளாக வாழும் பொழுது நம்மளுடைய ஹேபிட்ஸ், நம்ம சில காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். சில பேருக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், விட முடியாத ஒரு காரியங்கள், ஏதோ ஒரு காரியம் விட முடியாமல் இருக்கலாம். சில அடிக்ஷன்ஸ் இருக்கலாம். நம்முடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே என்ன செய்யும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வாழும் பொழுது இதெல்லாமே என்ன செய்யும், மாறும்னு சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இது எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலை நமக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அவருக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அவரை குறித்ததான நினைவு மட்டுமே நமக்குள்ளாக என்ன செய்யும் இருக்கும், தவிர உலகத்துக்குரிய காரியங்கள் அதிகமாக நமக்குள்ளாக என்ன செய்யாது, வராது. அப்போ அவரோடு நம்ம நேரத்தை செலவிடும் பொழுது, அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடம் கூட என்ன செய்யாது, வீணாய் போகாது. அப்போ அவரோட நேரம் செலவிடும் பொழுது, அவரோடு கூட உறவாடும் பொழுது, அவரோடு கூட நம்ம நடக்கும் பொழுது அவரை பற்றிதான சிந்தனை மட்டுமே நமக்குள்ள என்ன செய்யும், காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அவருக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், வரணும். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்ய முடியும், வர முடியும். பைபிள்லேருந்து ஒரு நபரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா சவுலை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த சவுளுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவரை கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா யாரை பார்த்தாலும் என்ன அடி, கிறிஸ்தவர்களை ரொம்ப துன்பப்படுத்தின ஒரு மனிதனாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம். 7ஆம் அதிகாரத்திலே 58ஆம் வசனத்திலிருந்தே இந்த சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தேவான் எங்கள் கல்லெறிந்து கொள்கிறாங்க. அப்போ அவனுடைய ட்ரெஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்க, வஸ்திரத்தை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய பாதத்தருகே வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்தேவானை கொலை பண்ணுறதுக்கு சவுலும் என்ன செஞ்சுருக்கிறான், சம்மதம் தெரிவித்திருக்கிறான். 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சவுல் ஒரு முரடனாக, கடவுள் பயம் இல்லாத ஒரு மனிதனாக அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். யாரை பார்த்தாலும் அடி. ஆனால் அப்படிப்பட்ட சவுலை ஆண்டவர் என்ன செஞ்சார், தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்குறான். பாருங்கள், இந்த சவுளுடைய வாழ்க்கையில் தேவ பக்தி உள்ள மனுஷர்கள் அவன் என்ன செய்கிறான், ரொம்ப தொந்தரவு பண்ணி அவங்களை வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாலாக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனாக இந்த சவுல் என்ன செய்கிறான், காணப்படுறான். அப்படித்தான் அவன் என்ன பண்ணுறான், ஒரு சில கிறிஸ்தவர்களை அவன் கொடுமைப்படுத்தி இப்படி கடவுள் பயம் இல்லாத ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஒரு சமயம் அவன் போகிறான். எங்கே போகிறான்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 பார்க்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், அப்போ அவ்வளோ ஒரு வேகம், அவ்வளோ ஒரு வெறி அவனுக்குள்ளாக என்ன செய்யுது, காணப்படுகிறது. கர்த்தருடைய சீஷரை அவன் என்ன செய்கிறான், பயமுறுத்தி கொலை செய்யும்படியாய் அவன் என்ன செய்கிறான், வேகமாக சீறி பாஞ்சு அவன் என்ன செய்கிறான், போகிறான். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கட்டி என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜெப ஆலயங்களுக்கு அவன் என்ன செய்கிறான், நிருபங்களை கேட்டு வாங்குறதுக்காக அவன் பிரயாணமாக என்ன செய்கிறான், போய்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்படியாக போய்கொண்டிருந்த ஒரு சவுலை தான் அங்கே ஆண்டவர் சந்தித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குற ஒரு ஒளி சந்தித்த உடனே அவனால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, கீழே விழுந்துடுறான். அப்போ அதுலேருந்து ஒரு சத்தம் வருது. ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான்னு சொல்லும்போது அவன் அவனுடைய சத்தத்தை அவன் உணர்ந்து ஆண்டவரை அடுத்த கேள்வி அவன் கேட்குறான். பாருங்க 6ஆம் வசனம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி
அப்படி சரண்டர் ஆயிட்டான் ஆண்டவர்கிட்ட. அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே தன்னை முழுவதுமாக அவன் என்ன செய்யறான், ஒப்பு கொடுக்குறான். நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அடுத்தடுத்து அவன் என்ன செய்யணுமோ அந்த காரியங்களை அழகாக அங்கே சொல்கிறத வந்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். 15ஆம் வசனம் அப்போஸ்தலர் 9:15 அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இப்போ அவன் புறஜாதிகளுக்கும், இது அனனியா கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாய் இருக்கிறான், நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பாருங்க, இவ்வளோ கஷ்டப்படுத்தி கிறிஸ்தவங்களை கஷ்டப்படுத்தி குடும்பப்படுத்தி கொலை செய்யும்படி ஒரு வெறி கொண்ட ஒரு மனிதனை ஆண்டவர் அங்கே சந்திக்கிறாரு. அவனை தெரிந்து கொள்றாரு. நான் அவனை முன்குறித்திருக்கிறார் ஆண்டவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே முன்குறித்த தேவன் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். யாருக்கெல்லாம் பாருங்க, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும். அவன் சும்மா என்ன செய்யலை, சும்மா தெரிந்து கொண்டேன் கூட சொல்லலை, ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும், இஸ்ரவேல் புத்திரர் எல்லா ஜனங்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் அவனை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்காக இந்த சவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சந்தித்ததற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, சந்தித்ததுக்கு அப்புறமாக அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு. சந்திக்கிறதுக்கு முன்பாக யாரை பார்த்தாலும் அடி, ஆனால் சந்தித்ததுக்கு அப்புறம் யாரை பார்த்தாலும் ஒரு அன்பு அவனுக்குள்ளாக என்ன செஞ்சிச்சு, காணப்பட்டுச்சு. அவன் என்ன பண்ணுறான், உடனே அடுத்தடுத்து பார்க்கும்போது 19ஆம் வசனம், அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். உடனே என்ன செய்யறான், தாமதமின்றி அடுத்த செகண்ட்ல உடனே அவன் கிளம்புறான். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அப்ப ஆணுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் அந்த ஒளியின் மூலமாக பேசும் பொழுது உடனே என்ன செய்யறான், அர்ப்பணிக்கிறான். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி கேட்கிறான். அது மட்டும் இல்லை, உடனே அவன் என்ன செஞ்சான், தாமதமின்றி தேவாலயங்களில் போய் அவரை குறித்து கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களிலே பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குற. கர்த்தருக்குள்ளாக தன்னை மிகவும் திடப்படுத்தி கொண்ட ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அதே சவுல் தான் அவன் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக எவ்வளோ பாடுகள் அவர் பட்டிருக்காரு. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தெரியும், அவருடைய ஊழியத்தை செய்கிறது நிமித்தமாக அநேக இடங்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பிரயாணப்பட்டு போயிருக்கிறாரு. அநேக பாடுகள் அந்த சவுல் என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுபவிச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, ரோமர் 8:37, 38, 39 நம்ம பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எதுவுமே என்ன செய்யாது, பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ அவ்வளோ ஒரு அன்பு ஆண்டோர் மேலே அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு, காணப்பட்டுச்சு. எதுவுமே வசனம் சொல்லுது, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். அவ்வளோ ஒரு நிச்சயமாக அவனால் என்ன செய்ய முடிஞ்சது, சொல்ல முடிஞ்சது. எது வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை என்ன செய்யாது, பிரிக்க மாட்டது. அப்போ அவ்வளோ ஒரு மாற்றம் அவனுக்குள்ளாக என்ன செஞ்சிருச்சு, வந்துச்சு. ஒரு புதிய ஒரு வாழ்க்கை இந்த பவுலாக ஒரு புதிய வாழ்க்கை அவன் என்ன செஞ்சான், வாழ ஆரம்பித்தான். ஆண்டவருக்காக அவ்வளோ ஒரு பாடுகளை அனுபவித்தாலும் ஆண்டுடைய ஊழியத்தை அவர் வந்து அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவர் செய்தான்னு சொல்லி நம்ம என்ன செய்கிற விதத்தில் நம்ம வாசித்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஸோ இப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறப்ப, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரும். ஒரு உன்னத அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும், வரும். ஆசீர்வாதத்தை ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னா, இன்னும் நாம் அவர் விரும்புகிற நிலையை நம்முடைய வாழ்க்கையில அடையவில்லை என்று சொல்லி நாம உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் நினைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும், ஒரு மாற்றம் வரும். அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வரும். நம்முடைய வாழ்க்கை அப்படியாக மாறும் என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ நாம் என்ன செய்யறோம், அழைக்கப்படுகிறோம். இதிலிருந்து நாட்களிலே நம்மை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவனே, நீங்க என்ன ஆராய்ந்து பார்த்து என்னுடைய இருதயத்தை நீங்க என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து அவர் விரும்பத்தகாத காரியங்களை நம்மை விட்டு என்ன செய்வோம், அப்புறப்படுத்தி போட்டு அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், வாழ்வோம். அப்படியாக தேவன் நம்மை என்ன செய்வார், அவருடைய பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொள்வார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அவர் என்ன செய்றாரு, விரும்புகிறார்.
இதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. வண்ணத்து பூச்சி நம்ம பார்த்துருப்போம் அப்படி தானே. அதனுடைய அந்த வாழ்க்கை சுழற்சியை பார்க்கும்பொழுது ஒரு பெண் வண்ணத்து பூச்சி என்ன செய்யும், ஒரு இலைகளை வந்து அது முட்டை போடும், சரியா. ஸோ அந்த முட்டை வந்து ஒரு 6-7 நாட்களாக அந்த அந்த இலையில இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கேட்டர்பில்லர், ஒரு கம்பளி பூச்சி என்ன செய்யுது, உருவாகுது. கேட்டர்பில்லர் இல்லைன்னா லார்வான்னு சொல்கிறாங்க, அது உருவாகுது. அப்போ அது வந்து என்ன செய்யுமா, தன்னுடைய தோலை கூட அது தோலை மாற்றுமா. ஸோ அதுக்கப்புறம் பூப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டாகுது, ஒரு பாதுகாப்பு உரை தனக்குள்ளாக ஒரு கூட்டுப்புழுவாக அது என்ன செய்யுது, அது மாறுகிறது. ஸோ அந்த நேரத்தில் அதை பார்க்கும்போது கொஞ்சம் அருவருக்கத்தக்கதாக தான் இருக்கும்ல. தன்னை சுற்றி ஒரு கூட்டை உண்டாக்கி கொண்டு அது உள்ள என்ன செய்யுது, அது வாழ்ந்துட்டு அப்போ கொஞ்ச நாள் கழித்து அது உருமாறி அந்த கூட்டை உடைத்து கொண்டு ஒரு அடல்ட் பட்டர்ஃப்ளையாக, ஒரு அழகிய ஒரு வண்ணத்து பூச்சியாக அது என்ன செய்யும், அந்த கூட்டை உடைத்து கொண்டு அது வெளியே வந்து எல்லாரும் அதை விரும்பத்தக்கதான ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக அது என்ன செய்யும், பறந்து போகும். அதனுடைய ரெக்கை அது காயிற வரைக்கும் அது என்ன செய்யுமா, அதுக்கப்புறம் தான் போய் அந்த செடியில் உட்காந்து அந்த தேனை அது உறிஞ்சு என்ன செய்யுமா, சாப்பிடுமா. இது வந்து இயற்கையின் உருமாற்றத்தில், இயற்கையில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உருமாற்றமாக அது வந்து காணப்படுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வாழ்க்கையாக என்ன செய்யலாம், காணப்படலாம். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆண்டவர் விரும்பத்தக்கதான ஒரு வாழ்க்கையாக, எல்லாரையும் நாம் நேசிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையாக, எல்லாரும் நம்மையும் நேசிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையாக நம் வாழ்க்கை என்ன செய்யும், மாறும். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஒரு அவசியமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம விரும்பணும். தேவனும் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ஆண்டவரே, என்னையும் நீர் விரும்பத்தக்கதான ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய மனுஷியாக என்னை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த மாற்றம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை அப்படியாக பயன்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துவராக. நாம் ஜெபித்து இந்த வேலையை நாம் நிறைவேற்றலாமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, நாங்கள் மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் தியானித்த காரியத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஒரு காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய விதத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசினீர், இடைப்பட்டீர், உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் எதிர்பார்க்கிறதான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ தேவநீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும் தகப்பனே. ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை காணப்பட எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க அப்பா. உங்களுடைய இரத்தத்தால் எங்களுடைய பாவங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும் தகப்பனே. எங்களை முற்றிலுமாக கழுவி கர்த்தாவே நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக நீர் எங்களை மாற்றுங்க அப்பா. குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நாங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிறோம் அப்பா. அப்போ உங்கள் சித்தத்துக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம் தகப்பனே. உங்களுடைய சித்தப்படியே நீர் எங்களை வணைய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை விரும்பத்தகாத இடத்துல நாங்கள் இருக்கலாம். அசுத்தத்தில் இருந்த எங்களை, பாவத்தில் இருந்த எங்களை நீர் மீட்டெடுத்து கர்த்தாவே ஒரு பரிசுத்த ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுறீங்க அப்பா. உயர்ந்த கண்மலையின் மேல் எங்களை நிறுத்துகிற தேவனாக நீர் காணப்படுகிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இருந்த வண்ணமாகவே இருந்து விட்டு போகாமல் இந்த உலகத்திலே வாழும் பொழுது உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ என் தேவநீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை முழுவதுமாக இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுகிற, எங்களை வணைகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் தேவனே. எங்களை ஆராய்ந்து எங்கள் இருதயத்தை அறிந்து கொள்ளும், எங்களை சோதித்து எங்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நீர் எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Okay, God bless you. God bless you.